ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் மேண்டேட்டரி அண்ட் டைரக்டரி ப்ரொவிஷன், ஓகேங்களா. இது நம்ம புக்கில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, புரியாத மாதிரி குழப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை தேடி பார்த்ததில் கிடச்சிது ஒரு நோட்ஸு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இது என்னன்னு இங்கிலீஷில் படிச்சுட்டு then I will explain it to you in Tamil. In Indian law, mandatory provisions are those that must be strictly complied with, while directory provisions are those that are flexible and can be complied with in a more relaxed manner. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல் அது என்ன கரெக்டாக சொல்கிறாங்களோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஸோ டைரக்டரி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சி கொடுத்து, ஓகே இது எதானாலும் பெருசாக நமக்கு ரிலாக்ஸ்ட் ஆகாது, இல்லை பெரிய எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது அப்படிங்கிறது டைரக்டரி ப்ரொவிஷன்ஸ். அதே மாதிரி the interpretation of mandatory and directory provisions is important because failure to comply with the mandatory provision can result in legal consequences, while failure to comply with the directory provision generally does not. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது மேண்டேட்ரி ப்ரொவிஷன்ஸை கரெக்டாக கம்ப்ளை பண்ணலை அப்படின்னா லீகல் கான்சிக்வன்சஸ், அதாவது பிரச்சனைகள் வரும், சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும் மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸை கரெக்டாக இம்ப்ளை பண்ணலைன்னா. அதே மாதிரி டைரக்டரி ப்ரொவிஷன்ஸை கம்ப்ளை பண்ணலைன்னா அந்த மாதிரி சட்ட ரீதியான பிரச்சனைகள் வராது. இப்போ அடுத்து மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸோட எக்ஸ்பிளனேஷன். A mandatory provision refers to a rule, regulation or law that must be followed strictly without any deviation or discretion. Failure to comply with such a provision may result in nullification of an act or order. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மேண்டேட்டரி ப்ரொவிஷன் ஒரு ரூல், சட்டம் இல்லை ரெகுலேஷன், அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், எந்த ஒரு டீவியேஷனுமே இல்லாமல். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அந்த ஆக்டோ இல்லை ஒரு ஆர்டரோ இல்லை சட்டமோ நல்லிஃபிகேஷன், அதாவது அது எப்படி சொல்கிறது, வேலிடே இல்லை, இட் வில் பி வாய்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும் மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸை பொறுத்தவரையும். ஓகேங்களா? இப்போ ப்ரொவிஷன் இஸ் கிளாசிஃபைட் அஸ் மேண்டேட்டரி, இட் மஸ்ட் பி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் வித்தவுட் எனி டிவியேஷன் ஆர் டிஸ்கேஷன். திருப்பி அதே தான் சொல்கிறாங்க. இப்போது ஒரு ப்ரொவிஷன் மேண்டேட்டரி அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க அப்படின்றப்போ அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதை எந்த ஒரு டீவியேஷனோ ஏதோ இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணலை அப்படின்றப்போ அந்த சட்டமோ இல்லை ஒரு ஆர்டரோ அது வேலிட் கிடையாது, இட் வில் பி வாய்ட் அப்படின்ட்டு வந்துடும், இன்வேலிட் அப்படின்ட்டு. அதே மாதிரி டைரக்டரி ப்ரொவிஷன், அதுவும் ஒரு ரூல் இல்லை ரெகுலேஷன். அது எதற்காக பயன்படுது அப்படின்னா டைரக்டரி ப்ரொவிஷன், இப்போ ஏதாவது ஒரு டியூட்டி இருக்குது அப்படின்னா அந்த டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு கைடன்ஸ் மாதிரி இந்த டைரக்டரி ப்ரொவிஷன். இது டைரக்ட் சட்டம் கிடையாது, இது ஒரு வேலைக்கான எப்படி சொல்கிறது, இப்போது எனக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்றப்போ இப்போ இன்னொருத்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லை கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டியூட்டி நடக்கணும் அப்படின்றப்போ அதை கைட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் தான் டைரக்டரி ப்ரொவிஷன். இதில் கரெக்டாக அதுக்கான இதை கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஆக்டோ இல்லை ஆர்டரோ வாய்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ஸ்ட்ரிக்டாக பார்க்க வேணாம், கொஞ்சம் இது இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அதுதான் டைரக்டரி ப்ரொவிஷன். If a provision is classified as directory, it may be complied with in a practical and reasonable manner, taking into account the circumstances of the case. அதான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ப்ரொவிஷன் டைரக்டரி அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ராக்டிக்கல் அண்ட் ரீசனபிள் மேனரில் எடுத்துக்கலாம். ப்ளஸ் அந்த கேஸோடைய தன்மையை பொறுத்து அதை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் நான் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றப்போ
கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அந்த ஆர்டரை வந்து இது செல்லாது அப்படின்ற அளவுக்கு சீரியஸாக போய் முடியாது. இது என்ன ஆகும்னா ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஃபைன் இல்லை பெனால்ட்டி, அதே மாதிரி வந்து சில செயல்களை மட்டும் இது வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இது டைரக்டரி ப்ரொவிஷன் அண்ட் மேண்டேட்டரி ப்ரொவிஷனுடைய பேசிக் மீனிங் அண்ட் அதோடைய ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அடுத்து the interpretation of mandatory and directory provisions involves a range of legal principles and methods. அதாவது இப்போ இந்த மேண்டேட்டரி அண்ட் டைரக்டரி ப்ரொவிஷன்ஸை இன்டர்பிரேட் பண்றதுக்கான பிரின்சிபல்ஸும் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மெத்தட்ஸும் இப்போ பார்க்க போறோம். லாங்குவேஜ் ஆஃப் த ப்ரொவிஷன். ஓகேங்களா? லாங்குவேஜ் ஆஃப் த ப்ரொவிஷன் அப்படின்றப்போ இப்போ அந்த வார்த்தைகள் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஸ்டாட்யூட்ல, அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன மேண்டேட்டரியா இல்லை டைரக்டரியா அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு ஸ்டாட்யூட்ல வந்து ஷால் இல்லைன்னா மஸ்ட் அப்படின்ற வார்த்தைகள் இருந்ததுன்னா அந்த ப்ரொவிஷன் வந்து மேண்டேட்டரி. ஓகேங்களா? அதே மாதிரி மே இல்லைன்னா ஷுட் அந்த வார்த்தைகள் அதில் இருந்ததுன்னா அது வந்து டைரக்டரி ப்ரொவிஷன். ஓகேங்களா? அடுத்து வந்து பர்பஸ் ஆஃப் த ப்ரொவிஷன். The purpose of the provision can also be an important factor in determining. அதுதான் இப்போ அந்த ப்ரொவிஷன் எதற்காக வந்து இருக்கு, எதற்காக அது செயல்படுது அப்படின்றத வச்சும் நம்ம வந்து அது மேண்டேட்டரியா இல்லை டைரக்டரியா அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரொவிஷன் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து காப்பாற்றுறதுக்காக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னாலோ பொதுமக்களுடைய நலன் கருதி இல்லை அவங்களுடைய பாதுகாப்புக்காக இது வகைப்படுத்தப்பட்டதா இருந்தாலும் அது வந்து மேண்டேட்டரி ப்ரொவிஷன். அதுக்கப்புறம் மூணாவது வகை பார்த்தீங்கன்னா கான்சிக்வன்சஸ் ஆஃப் நான் கம்ப்ளைன்ஸ். அப்படின்னா இப்போ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணலை ஒரு ஸ்டாட்யூட்டை இல்லை ப்ரொவிஷனை, அதற்கான விளைவுகள் என்ன வரும், விளைவுகள் அதிகமாக இருக்குமா இல்லை சும்மா கம்மியாக ஏதாவது ஒரு பெனால்ட்டி மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சும் நம்ம மேண்டேட்டரியா இல்லை டைரக்டரியான்றதை இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரொவிஷனை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலை, ஸோ அதோடைய விளைவுகள் நமக்கு வந்து அந்த சட்டமே வந்து செல்லாது இல்லை அந்த கான்ட்ராக்டே வந்து செல்லாது, அதை வந்து அப்படியே வந்து இது வாய்ட் அப்படின்ற மாதிரி விளைவுகள் வந்ததுன்னா அது வந்து மேண்டேட்டரி ப்ரொவிஷன். அடுத்து நாலாவது வந்து லெஜிஸ்லேட்டிவ் இன்டென்ட். இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ்னா இப்போ சட்டத்தை இயக்குறாங்க கிரியேட் பண்றவங்க. ஓகேங்களா? அவங்களுடைய எண்ணம் இன்டென்ட் அப்படின்றப்போ எண்ணம் எதற்காக இந்த சட்டத்தை பண்றாங்க அப்படின்றத வச்சும் மேண்டேட்டரியா இல்லைன்னா டைரக்டரியான்றதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ லெஜிஸ்லேஷன் வந்து அந்த ப்ரொவிஷன் வந்து கண்டிப்பா இது மேண்டேட்டரியா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கோர்ட்ஸ் வந்து அதை அதே மாதிரி மேண்டேட்டரி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இன்டர்பிரேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் மேண்டேட்டரி அண்ட் டைரக்டரி ப்ரொவிஷன்ஸ். ஸோ இது வந்து நம்ம புக்கில் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்குமேன்ட்டு நான் இது பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு.